கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:13 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மாத்தியிலே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மாத்தியிலே, உலையான சேற்றிலென்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றிலென்று எம்மை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, ஓபா ஓபா ஓபரா விகரி கரி கரி கரா ஹரிவரா ஹரிவரா வனகசகரா பாத்மோ தீவினிலே பாக்தனை தேற்றினீரே, பாத்மோ தீவினிலே பாக்தனை தேற்றினீரே, யானயம் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, யானயம் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, ஓபா ரிபா ஓபரா ஓபா ரிபா ரிபா ரிபரா ரீ கரிகரா ரீ கரிகரா ரீ கரிக சபரா, சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரம் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரம் இந்த வேளையிலே, ரிவரகரா ரிவரி பரி பரி பரா ரே ஹரிகரா ரே ஹரிபரா ரே கரிக சகரா, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, யான் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்று விரும்பி வந்தேன் அந்த பாதத்திலே, ஏக்கமுற்று விரும்பி வந்தேன் அந்த பாதத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், லீலா பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்மதேமா பிரைஸ் தி லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், ஆரோக்கிய ராஜ் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஃபுல் அட்டெண்டன்ஸ் எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. சரி, ஏசாயா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். லெபனோனில் உள்ள உயரம் ஓங்கலமான உங்களுமா இருக்கிற எல்லா கேதுரு மலைகளும், பாசானில் உள்ள எல்லா கர்வானி மலைகளும். இங்க நம்ம பார்க்கறது உயரம். இந்த உயரத்தை இங்கிலீஷ் பேப்பர்ல எப்படி போட்டிருக்காங்கன்னா ஹை பிளேஸ். ஹை பிளேஸ். ஹை பிளேஸுக்கு ஒரு எபிரேய வார்த்தை, ஹீப்ரு வேர்ட் என்னன்னா பா மா ஆஹ் சொல்லணும். பாமா பாருங்க, BAMAH, அந்த ஏ மேல ஒரு கோடு, 2 ஏ மேல கோடு, BAMAH பாமா பாமா அப்படின்னா ஹை பிளேஸ். நம்ம புரிஞ்சு கொள்றதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரியலாப்ல. இன்னைக்கு ஒரு கோர்ட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஒரு சேர் மட்டும் நல்லா உயரமா இருக்கும். அங்க அது ஜட்ஜுடைய பிளேஸ். ஜட்ஜ பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். ஒரு 35 வயசுக்கு மேல அந்த பொண்ணை மதிக்க முடியாது. அதான் ஜட்ஜ். அது ஜட்ஜுன்னு எவ்வளவு நம்ப மாட்டான். அதுக்காண்டி ஒரு உயரமான இடத்த கொடுத்துருக்காங்க. அந்த உயரமான இடத்துக்கு பிறகு பாமா சொல்லு பாமா. இது
நான் சொல்றது உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஆனா ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இருக்கிற வேண்டிய பிளேஸ கொடுக்காம விக்கிரகத்திற்கு இந்த ஹை பிளேஸ கொடுக்கறாங்க. திரும்ப சொன்னேன், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பிளேஸ விட்டுட்டு ஹை பிளேஸ்னு சொல்லி ஒரு இடத்தை கொடுக்கறாங்க. அத லேவியராகமம் 26வது அதிகாரம் 30வது வசனத்துல வாசிக்கணும். லேவியராகமம் 26 30. லேவியராகமம் 26:30. நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிர சிலைகளை நிர்துளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நகரங்களான தேவர்களுக்கு உடல் மேல் எரிந்து விடுவேன். இந்த மேடைகள் தான் ஹை பிளேஸ் அப்படின்னு பார்க்கணும். ஹை பிளேஸ் இத ஆண்டவர் அழிப்பேங்கிறார். ஏன் அழிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை ஒரு விக்கிரகத்தை தூக்கி வச்சிருக்கேன், நான் அதையும் அழிப்பேன், உன்னையும் அழிப்பேன். இது நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு வார்த்தை, அந்த எபிரேய வார்த்தையில் என்ன சொல்றாங்கன்னா, கல்ட். கல்ட் ஹை பிளேஸ். விக்கிரகங்கிறது என்னன்னா ஒரு மாயை. அது ஏமாற்ற சக்தி உள்ளது. ஏமாற்றும் சாத்தான் யாருன்னா பொய்யனும் பொய்யுக்கு பிதாவானவன். இந்த ஜோசியக்காரர்களை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க பேசுற பேச்ச பாத்தீங்கன்னா அப்படி நீங்க நம்புவீங்க. ஆனா அவங்க வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஜோசியக்காரன் மேல இருக்கான பார்க்க முடியாது. அவங்க எல்லாம் ஒரு தலைமுறையிலே அழிஞ்சு போயிடுவாங்க. இப்ப என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஜோசியக்காரர் இருக்காரு. அவருக்கு என்னைய ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவரு நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அவருக்கு நடக்க முடியாது, உட்காந்துப்பாரு. ஆனால் கால்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, அவருக்கு நோயே கிடையாது. பய சொன்னா போட்டா வேலையை பார்த்தா மகா அப்படி பார்க்கும், கண்டுக்கிடவே மாட்டாரு. நான் பக்கத்துல உட்காந்து கதை பேசிட்டே இருக்கேன். சரி எந்திரிப்போமாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா அது தப்பு எந்திரிச்சிருப்பாரு. நிக்க வச்சுக்கிட்டே அவட்ட கதை பேசுவேன். எல்லாரும் அப்படி சோகமாயிடுவாங்க. அவர் தன்னுடைய சரீரத்தின் மேல அந்த பலவீனத்தின் ஆவி உட்கார்ந்து, யாருக்காவது ஆசை இருக்குமா அப்படி உட்கார்ந்து இருக்கணும்ட்டு. ஆனா அது ஏமாத்துது. அது ஒரு கல்ட். எத்தனையோ பேரை அவர் ஏமாத்தி இருக்காரு, இப்ப அது அவரை ஏமாத்திட்டு இருக்கு. அதனால நீங்க புரிந்து கல்ட் ஹை பிளேஸ். விக்கிரகங்கிறது ஒரு மாயை. இது ஒரு இன்னொரு வித்தியாசமான ஒரு வார்த்தை நம்ம பார்க்க போயிடும். உபாகமம் 33வது அதிகாரம் ஒரு அடிஷனல் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர்கள், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பண்ணி பட்டவர்கள். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். மேடுகள் ஹை பிளஸ், நீ மிதிப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு அது மேல நம்பிக்கை இருக்காது. நீ மிதிப்பாய்னா நீ உன் கையை எங்க போய் காட்ட மாட்ட, ஜோசிய காட்ட போய் நிக்க மாட்ட, குறிசவல்கிட்ட போய் நிக்க மாட்ட, நாள்பார்ட்ட போக மாட்ட. ஆண்டவர் உன்னை உயர்த்துறத பார்த்து பார்த்து பார்த்து, இப்படி இவன் ஆண்டவர் உயர்த்துறாரு, இவன் என்ன செய்யறான், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். இந்த மேடுகளுக்கு ஒரு வித்தியாசமான வார்த்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னா பேக். அந்த பேக்க அவர் எப்படி அதை புரிய வைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குதிரையை காட்டுறாரு. குதிரையான எழுதுறாங்க, குதிரையை காட்ட மாட்டாங்க. அந்த குதிரைக்கு எங்க உட்காருவாங்கன்னா அதுல முதுகுல உட்காருவாங்க. பார்த்துருக்கீங்களா? தலை மேல உட்கார முடியாது, வால் மேல உட்கார முடியாது, முதுகு மேல ஏறி உட்கார்ந்தாச்சுன்னா அது போற ஸ்பீடு உங்களை அப்படியே சல்லடா கொண்டு போகும். அப்ப பேக்ங்கிறது பவர்ஃபுல் பிளேஸ். அந்த பவர்ஃபுல் பிளேஸ் மாதிரி இந்த இஸ்ரேல் மக்களை ஃபுல்லா ஏமாத்துறதுக்கு அந்த சாத்தான் மேடுகளை
பேக் அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷமான ஒரு வார்த்தையை அங்க அவர்கள் குறிக்கிறார். பாருங்க, ஏசாயா 14வது அதிகாரம் 14வது அதிகாரம் 14வது வசனம். சாத்தானுக்கு என்ன ஆசைன்னா ஒரு இடத்துக்கு மேல போக ஆசைப்படுறான். ஏசாயா 14:14 நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன். உன்னதம் தேவன் வாசம் பண்ணுங்க. உன்னத தேவனே என் இயேசுராஜனே. அந்த உன்னதத்திற்கு மேல, உன்னதத்துல ஈக்குவலா கிடையாது, மேல. சாத்தானுடைய ஆசை ஹை பிளேஸ், பஹாமா பஹாமா பஹாமா. அப்ப ஆண்டவர் அங்க இருந்து என்ன செய்றாரு? கீழே தள்ளுகிறார். யோபு ஆண்டவருடைய வல்லமையை ஒரு கிரியேட்டராக எப்படி புரிந்து கொள்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 9வது அதிகாரம் 8வது வசனம். யோபு 9:8. அவர் ஒருவரே வானங்களை விரித்து, அந்த வானங்களை விரிக்கிற வல்லமை உள்ளவரை பார்த்து சாத்தான் சொன்னா நான் உமக்கு மேல போவேங்கிறான். அடுத்து பாருங்க என்ன பார்க்கிறோம்? சமுத்திரத்தின் மேல் நடக்கிறவர். சமுத்திரத்தின் மேல் நடக்கிறவர் அந்த வல்லமை உள்ளவர் தான், கிரியேட்டர். ஆனா இவன் என்ன சொன்னா, நான் அதுக்கு மேல நான் போவேங்கிறாரு. ஆண்டவர் பிடிச்சு கீழே இழுத்தே விட்டுட்டார். கால்களை மேடுகளை மிதிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆனா அதுல இன்னொரு ஆழத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. 22வது அதிகாரம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 34வது வசனம். அவர் என் கால்களை மான்காக்களாக்கி என் உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை நிறுத்தினார். இது நம்ம செய்வதை அவர் செய்யறார். அது உயர்ந்த ஸ்தலம். உயர்ந்த ஸ்தலங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எல்லாம் அவங்களை விட்டுட்டு போயிடும். எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் மேனா இருந்தாலும் அதை அவனை விட்டுட்டு போயிடும். ஆனா தேவன் கொடுக்கிறது அந்த உன்னத ஸ்தலத்தில் நம்மளை அமர செய்யறாரு, நிக்க வைக்கிறாருன்னா நமக்கு கொடுக்கிற பரலோக ஆசீர்வாதம் அது. சரி, இது ஒரு ஹை பிளேஸ், ஒரு மெட்டாபாரிக் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். மெட்டாபாரிக்னா என்னன்றது வசனத்தை வாசிச்சுட்டு அந்த மெட்டாபாரிக் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். உபாகமம் 32வது அதிகாரம். உபாகமம் 32:12. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்கள் மேல் அவனை ஏறி வர பண்ணி. உயர்ந்த ஸ்தலத்திலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாத்தான் என்னைய, நான் உங்களை பத்தி எனக்கு தெரியாது, என்னைய 2000 வரை ஒளியான செட்ல மூழ்க வச்சு ஒரு நாள் என்னைய காலி பண்ணலான்னு தான் பிளான் பண்ணான். ஆனா ஆண்டவர், நான் இவனை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறேன். தாயின் கர்ப்பத்திலே நான் இவனை தெரிந்து கொண்டு இவன் MBBS படிச்சான். நான் மெடிக்கல் காலேஜை விட்டுட்டு எந்த காலேஜுக்கு போனேன். நான் இவனை நான் ஒரு பைபிள் ஸ்காலர் ஆக்குவேன், வேதத்தை போதிக்க சொல்லுவேன்ட்டு இத்தனை வருஷமும் ரெகுலரா சொல்லி கொடுத்துட்டு இப்ப பாமா இதை சொல்லி கொடுக்கும். இதான் உயர்ந்த ஸ்தானத்துல ஏறி வர பண்ணி என்ன செய்வார்னா, வயலின் விளையும் பலன் அவனுக்கு புசிக்க கொடுப்பார். கண்மலையின் தேன், கற்பார் இருந்து வருகிற எண்ணெய் அவனுக்கு அவன் உண்ணும்படி செய்தான். நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கொடுக்கிறேன், இதை சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டேன், பயங்கர டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுதான் ஒரு மெட்டாபாரிக். ஏசாயா 58வது அதிகாரம். இன்னொரு மெட்டாபாரிக் உங்களுக்கு காட்டுறேன். 58:14. அப்பொழுது கர்த்தர் மன மகிழ்ச்சியா இருப்பார், பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி வர பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் போஷிப்பேன். சாப்பாடு, ஆவிக்குரிய சாப்பாட போஷிக்க. அது எங்க வச்சு? உயர்ந்த ஸ்தலத்துல உங்களை நிறுத்தி. இது இன்னொரு ஆங்கிள் நம்ம பாமாங்கிறத ஒரு தேவ பாதுகாப்புங்கிற ஆங்கிளையும் அதை பார்க்கிறோம். நம்ம
வாசிப்போம். ஆமோஸ் 4வது அதிகாரம் 13வது வசனம், பக்கம் 1066. ஆமோஸ் 4:13. அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷருடைய நினைவுகள் இன்னதென்றும் அவனுக்கு வெளிப்படுத்தி விடிய காலத்து அந்தகாரமாக்கிறவரும் பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களிலே உலாரமாக்கிறவர் கர்த்தர். இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வல்லமை இருக்குது. இவர் தான் உங்களை பாதுகாக்கிறார். இப்ப ஒரு செக்யூரிட்டி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கார். எலும்பும் தோலா இருக்கார். யூனிஃபார்ம் எல்லாம் போட்டிருக்கார். ஒரு பேஜெல்லாம் வச்சிருக்கிறாரு. கையில ஒரு கன்னெல்லாம் வச்சிருக்காரு. அந்த கன் அவரால் தூக்க கூட முடியாது. அவரால் பாதுகாக்க முடியாது. ஆனா தேவன் கிரியேட்டர் நம்மள பாதுகாக்கிறார். இத ஒரு ஆலயமாக நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 2வது வசனம். அந்நாட்களிலே கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஒரு ஆலயம் கட்டப்பட்டதினாலே அவர்கள் மேடைகளிலே வெளியிட்டு, அதாவது இன்னும் ஆலயம் கட்டப்படல, ஆனால் மேடைகளிலே பலி செலுத்த, இது ஹை பிளேஸ் தான், ஆனால் அது தேவனுக்கு பலி செலுத்துகிற இடம். உதாரணத்திற்கு ஆபிரகாம் ஒரு இடத்துல தேவனை தொழுத்துக் கொள்ளுகிறார். ஒரு பலிபீடம் கட்டி, அது ஹை பிளேஸ். சரி, 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 7வது வசனம். 1 ராஜாக்கள் 11:7. இந்த இடத்துல சாலமோன் விக்கிரகங்களுக்கு அருவருப்பானது மேடை கட்டுறான். விக்கிரகங்களுக்கு கட்டுறதும் மேடை, ஹை பிளேஸ். ஆனா ஆண்டவருக்கு ஆலயம் இல்லாத போது பலி செலுத்துறதும் ஹை பிளேஸ். பா மா சரி, ஒரே வார்த்தை தான். இதுல இன்னொரு வார்த்தையை மட்டும் பார்த்து நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஹுப்போலோஸ், ஹூப், HUPS, ஹுப்போஸ் எலோஸ், ஹெப்போஸ் எலோஸ், HUPSELOS. இது என்ன, நம்ம தான் உங்களுக்கு வசனத்தை நான் காமிச்சிறேன், அப்புறம் நம்ம பார்ப்போம். ஆமோஸ் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆமோஸ் 2:7. அவர்கள் தரித்திரருடைய தலையிலே மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களுக்கு வழியை புரட்டுகிறார்கள். என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாகும்படி. 8வது வசனம் பாருங்க. அவர்கள் சகல பீடங்களின் மேலும் அடையாளமாக வாங்கின வஸ்திரங்கள். சகல பீடங்கிறது இப்ப நம்ம பார்த்தது இண்டிவிஜுவலா ஒன்னா பார்த்தோம், ஹை பிளேஸ். ஆனா எல்லாத்தையும் மொத்தமா பார்க்கும்போது யுப்போலோஸ் அப்படின்னு சொல்றாரு. சரி, இவரைய வார்த்தையை நம்ம தியானிச்சாச்சு. நீ நம்முடைய செய்தியை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 2வது அதிகாரம் 13வது வசனம். 2வது அதிகாரம் 13வது வசனம் நம்ம வாசிச்சாச்சு. திரும்ப நம்ம ஒருக்கா வாசிக்க போயிடும். லீபனோனில் உள்ள உயரமான ஓங்கின எல்லா கருவேலி மரங்களிலும் பாசானில் உள்ள எல்லா கருவேலி மரங்களிலும். இதற்கு ஒரு திருவள் வார்த்தை நம்ம பார்த்து தான் செய்திக்குள்ள போகிறோம். திருவள் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமோஸ் 2வது அதிகாரம் 9:2-9. இத அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. 2:9. நானும் கேதுரு மரங்கள் போல் உயரமும் கார்வாலி மரங்கள் போல் வைராக்கியமாய் இருந்த எம்மோரியரை அவர்களுக்கு முன்பாக அளித்தேன். எம்மோரியன் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி என் வேதம் சொல்லுதுன்னா, ஜெயண்ட் அப்படி இருந்தாங்க அவங்க. கார்வாலி மரம் அவ்வளவு ஸ்ட்ராங்காங்க. முன்பாக அளித்தேன். உயரமாய் இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேரையும் அழித்து போட்டு நீங்கள் எமோரியருடைய தேசத்தை கற்றுக்கொள்ளும்படிக்கு
அப்ப இதன் மூலமாக இந்த செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். திரும்ப நான் சொல்றேன், உயரமானது என்னதுன்னா ஹை பிளேஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா இந்த ஹை பிளேஸ் ஈக்குவலாக நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் ஒரு கூட்டத்தை பார்க்கிறேன், எமோரியன். இந்த எமோரியன் நம்ம பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த எமோரியனுக்கு இங்கிலீஷ் வார்த்தை சொல்றேன், அமரைட்ஸ். AMORITS, அமரைட்ஸ். சரி, எமோரியனை நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல நம்ம பார்க்கலாம் ஆதியாகமம் 14வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 14:7. திரும்ப காதேஸ் எஸ்பானாக்கு வந்து அமலேக்கினுடைய நாட்டையும் ஆஸ்த்ரோத் நாமத்திருந்த எம்மோரியனும் கூட சங்கரித்தார்கள். எம்மோரியனை சங்கரித்தார்னு சொல்லி இங்க ஒரு சென்டென்ஸ்ல கொடுத்திருக்குது. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க, அவள் மேல இருந்த கனி கீழே இருந்த வேற ஆண்டவர் அளிக்கிறார். பிகஸ்ட் உயரமும் ஒரு பார்த்தா ஒரு ஜாயிண்ட் மாதிரி இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 14:12. ஆபிரகாமின் சகோதரன் இருந்த குமாரனாகிய லோத்து குடியிருந்ததிலே அவனையும் கொண்டு போயிட்டாங்க. சோதோம் குமாரரை கொண்டு போயிட்டாங்க. இதுதான் அவன் பண்ண தப்பு. இந்த பெரிய ஒரு கூட்டத்தில் இவன் மட்டும் இந்த ஆபிரகாமுடைய குமாரனை லோத்தை தொடாம இருந்தாங்கன்னா பிரச்சனையே வந்திருக்காரு. இப்ப ஆபிரகாமுக்கு எல்லாம் தெரியும், வீட்டுல வேலைக்காரர்களை கொண்டு போய் அவர்களை ஜெயித்து கொண்டு வந்துட்டாங்க, நமக்கு தெரிஞ்சது. ஆனா இவர்கள் இருந்த தேசம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் எமோரியன் குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன ஸ்டடி, எமோரியன். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கி அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியனும். இவர்கள் தான் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல வாழ்ந்திருந்தாங்க. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பெரிய ஒரு கருவாளி மரத்துக்கு உதாரணமா சொல்லி, அவனுக்கு மேல கனி இருக்குது, கீழே வேர் இருக்குது, நான் அவர்களை அழிப்பேன். அந்த அளவு அவனுடைய ஒரு வல்லமைய ஸ்பெஷல் பவர். இப்ப யாத்ராகமம் 23வது அதிகாரத்துல இன்னொரு வெளிப்பாடை நம்ம பார்க்க போறோம். 23 என் தூதனானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு முன்பு சென்று எம்மோரியரும் ஏத்தியரும் இந்த இடத்துல உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதான் பண்ணுவேன். ஒன்றால முடியாது. நான் இதான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு கோல் மோசே கையில இருக்கு. செங்கடல் முன்னாடி நின்று, மோசே உன் கையை நீட்டி செங்கடலை 2ஆ பிளந்து போடு. அந்த மாதிரி நீ வா, நான் அவங்களை என்ன செய்ய அழித்து போடுவேன். காரணம், அவங்கள பார்த்தா ஹை பிளேஸ் மாதிரி இருக்கும், ஆனா எனக்கு அது ஒரு ஜுஜுபி அப்படிங்கிறார். சரி, இதை தொடர்ந்து நம்ம தியானிக்கிறோம். யாத்ராகமம் 33:2. யாத்ராகமம் 33:2. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்திரையும் எபூசியும் துரத்தி விடுவேன். என்ன ஒரு கேஷுவலான வார்த்தை, துரத்துறது நான் கெட் அவுட். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லாம என்னால் இருக்க முடிய மாட்டேன். சில வருஷங்களுக்கு முன்பாக ஒருத்தர் கையில் ஒரு பைபிளை தூக்கிட்டு வருவார். ஒரு பார்த்தா அவருக்கு பைபிளை பற்றி எதுவுமே தெரியாது. நான் ஏதாவது கேள்வி கேட்பேன், ஒன்றுமே சொல்ல, நீங்கள் எனக்கு காணிக்கை கொடுக்கணுங்கிறத மட்டும்தான் சொல்லுவார், வேற எதையும் சொல்ல மாட்டார். எனக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி இதை ஒரு பிஸ்னஸாக வச்சுக்கிட்டு இந்த கையில் பைபிளை வச்சுட்டு காசு கேட்குறாருன்ட்டு நான் அந்த வாட்ச்மேன்ட்ட சொல்லி, அப்போ அவர் கொஞ்சம் கூட்டிகிட்டு போப்பான்ட்டு
அவருக்கு கூட்டிட்டு போவார், அங்கிட்டு கூட்டிட்டு வந்து உட்காந்துரும். நான் சொன்னேன், எங்கள் அண்ணன்ட்ட போய் கேள்வியான்ட்டு, சார் நீங்கள் தான் கொடுக்கணும். இப்போ தூரத்தவே முடியல என்னால். கடைசியில் நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப கேவலமான ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டியதாக போச்சு. இந்த ஆளுக்கு பயந்து மெயின் ஓப்பிலிருந்து நான் ஓடி போய் என் ரூமில் போய் ஒழுங்கிக்கிட்டேன். கேவலமாக இருக்கா இல்லையா? இந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன் நல்லா துரத்த முடியும். பிறகு கடைசியில் ஒரு 3 மாதம் ரெகுலராக வந்தார், பேரனோடும் என்னை விட்டுட்டாரு. அப்போ என்னால் ஏன் ஹாஸ்பிட்டல் இருந்துக்கிட்டு என்னுடைய செக்யூரிட்டி வச்சு ஒரு சிங்கிள் மேனை துரத்த முடியல. ஆனால் ஆண்டவரில் நான் துரத்துறேங்கிறேன். அதான் நமக்கு அவருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ். சரி, 13வது என்னாகமம் 13வது அதிகாரம், என்னாகமம் 13வது அதிகாரம் 20வது வசனம். நிலம் எப்படிப்பட்டதோ அது வளப்பா இருக்கிறதோ என்று அதன் விருட்சங்கள் உண்டோ என்று சோதிப்பதற்கு நீங்கள் சில கனிகளை கொண்டு வாங்குகிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருக்கிறாங்க, அப்படி ஒரு செழிப்பான இடத்துல வாழ்றாங்க. அவர்களை பார்க்கும்போது எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 31வது வசனம், போய் வந்த தேசம் ஜனங்களை எதிர்க்கக்கூடாது, நம்மை பார்க்கலும் பலவான்கள். நம்மை பார்க்கலும் பலவான்கள் ராட்சசர்கள் ஆண்டா சொல்ல நான் துரத்தி விட்டுறீங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அவங்களுடைய பவரை ஆண்டவர் அப்படி மேல ஊதி விடுறாரு. இதை நம்ம எமோரியரை குறித்து ஒரு சின்ன ஸ்டடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, 29வது வசனம், என்னாகமம் 13:29. அமலேக்கியர் தெற்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள், ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை தேசத்தில் இருக்கார்கள். மலை நாட்டில் குடியிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க இன்னைக்கெல்லாம் கார் இருக்குது, பைக் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஆனா அவங்க நடக்கணும். பிளெயின் சர்ஃபேஸ் நடக்கிறது வேற, மலையில நடக்கிறது வேற. அப்படி நடக்கும்போது டாக் டாக் அவங்க காலு லங்ஸ் எல்லாம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி தோல்ல வச்சு தான் போவாங்க. ஒரு முறை ஒரு பெரிய கோடீஸ்வரர் பார்க்க முடியாது, காஷ்மீருக்கு ஒரு குரூப்ல போனாரு, அவர் மனைவியோட. காஷ்மீர் அங்க போய் ஒரு ஸ்லைட்ல அங்க வந்திருக்காரு. ஒரு இடத்துல வந்து கால் பிறண்டி ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ வலிக்குதுங்கிறாரு. அவங்க குரூப்ல ஒரு டாக்டர் இருந்தாரு, அவர் பார்த்துட்டு என்னமோ கொடுத்துட்டு அவரும் போயிட்டாரு. அப்ப ஒரு டாலா ஒரு ஆள், அவர் சொல்ற 70 வயசு இருக்குங்க, அவரை பார்த்தேன், அப்படி இருக்காரு. அவர் சாப், நான் உங்களை ஹோட்டலில் கொண்டு வந்து சேர்க்கட்டா அப்படின்ட்டு. எப்படி கொண்டு போய் உங்களை என் தோல்ல வச்சு கூட்டிட்டு போறேன். இவர் பெரிய தொப்பா எல்லாம் இருக்கு. அவரு லேசா அது தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு சாப், என் கையை அப்படி பிடிச்சுக்கோங்க சாப் அப்படின்னு கையை வச்சுக்கிட்டான். அவர் கையை பிடிச்சுக்கிட்டான். இவர் சொல்றாரு, நம்ம நடக்க கஷ்டப்படுவோம், அவர் நடக்கிற பார்த்தீங்கன்னா நடந்து அந்த ஹோட்டலில் இறக்கி விட்ட உடனே உங்களுக்கு எவ்வளோ ரூபா இதனால கொடுங்க சார். நான் என்ன பண்ண, ஒன்று பாக்கெட்ல கை விட்டாரா, இருக்கிற ரூபா எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, பாக்கெட்ல வச்சிருந்த ரூபா அத்தனையும் முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் பார்த்து ஷாக் ஆயிட்டார். அவர் என்கிட்ட சொல்றாரு, கடவுளை நான் அந்த மனுஷன் ரூபத்துல பார்த்தேன், என் மனைவி என்னை திட்டிட்டு போயிட்டான், டாக்டர் என்னத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு, ஆனா இவர் தான் என்னை கொண்டு வந்து சேர்த்தார் அப்படின்ட்டு. அப்ப மலை நாட்டில் வாழ்றவங்களுடைய பவர் அவங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த அளவு பவர்ஃபுல் மேன் தான் ஆண்டவர் துரத்துறாரு. சரி, என்னாகணும் 32:39. 32:39. மனோசாவின் குமாரனாகிய மாக்கீரின் புத்திரர்கள் கீலியாத்துக்கு போய் அதை கட்டிக்கொண்டு ஆண்டவர் அவர் துரத்துங்கிறாரு. ஆனா மனோசாவின் குமாரனாகிய மாக்கின் புத்திரர்கள் துரத்திட்டாங்க. துரத்துனா ஆண்டவர் துரத்துனா இவங்க துரத்திட்டாங்க. ஆனா அத அவங்களுக்கு தான் அது மிஸ்டர். உபாகமம் 1வது அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 1:7. நீங்கள் திரும்ப பிரயாணம் பண்ணி புறப்பட்டு எமோரியின் மலை நாட்டுக்கு அதுக்கு அடுத்த எல்லா சமவெளிக்கும்
குன்று. அதாவது மலைநாடு மட்டும் கிடையாது, சமவெளி இருக்கு, குன்று. அங்க வாழ்றவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கும். ஆனா அதைத்தான் நீ சுதந்திரத்துக் கொள்ளணுங்கிறார். 19வது வசனம், உபாகமம் 1:19. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரவை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலை நாட்டுக்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான வனாந்திரத்தின் வழியாக நடந்து. அப்ப என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க, வனாந்திரம் இருக்கு. பைபிள்ல நீங்க தேடி வாசிக்கும் போது வித்தியாசமான காரியங்கள் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்ப அவங்க வனாந்திரத்துல இருக்கிறாங்க, உயரமான இடத்துல இருக்கிறாங்க, குன்றுல இருக்காங்க, சமம் அவ்வளவு. ஏன்னா எங்க போய் அவங்க ஒளிவாங்க நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீயே துரத்தி விடுவ அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல வரும்போது இஸ்ரேல் மக்கள் ஒரு தவறான காரியத்தை செய்யறாங்க. அது என்னன்னா முறுமுறுப்பு. என்னது? முறுமுறுப்பு. 1வது அதிகாரம் உபாகம் 1:27. நீங்கள் உங்கள் கூடாரங்களிலே முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்தார், நம்மை அழிக்கும்படியாக நம்மை எமோரின் கைக்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கு. ஆண்டவர் நான் பூனை ஊதிரேங்கிறாரு. ஆனா முறுமுறுக்கிறாங்க. இந்த முறுமுறுத்தோட ஆண்டோட இருதயம் வேதனைக்குள்ள போயிடும். என்னெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி எமோரியனை வச்சு இவங்க ஆண்டவரை நினைச்சாங்க, முறுமுறுக்கிறாங்க. இந்த முறுமுறுப்ப உபாகமம் 3வது அதிகாரம் உபாகமம் 1:44 பார்ப்போம். அடுத்த விளப்பம் 1:44. அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர்களை உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேநீர் துரத்துறது போல உங்களை துரத்தி. அப்ப ஆண்டோடைய வார்த்தைக்கு கேட்காம இருந்தவர்களை, அதே மக்களை தேனி வந்து கொட்டினார். எப்படி நம்ம தோடி போயிடும் அந்த மாதிரி ஓடினாங்க. அப்ப கேட்கலையா, அதே மக்களை வச்சு ஒன்னைய துரத்த வைப்பாங்க. ஆச்சரியம். அவன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்றாரு, முறுமுறுக்கிற கூட்டத்தை வச்சு. உபாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 3:9. சீதேரியர் எமோரியரை சீதோன் என்கிறார்கள். அதாவது சீதோனியர்ங்கிற ஒரு கூட்டத்தார் எமோரியரை சீதோனியர் என்கிறார்கள், எமோரியரோ அவர்களை சேனீர் என்கிறார்கள். இது பேரை மாற்றி கூப்பிடுற ஒரு காரியங்க. இது எதுக்காக இப்படி மாற்றி கூப்பிடுகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11வது வசனத்தை வாசிப்போம். மீதியா இருந்த ராட்சசர்கள் பாசானிலே ராஜாவை இருந்த ஓக் என்பவன் தப்பியிருந்தான். அவன் கட்டில் நீளம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9 முழம் நீளம், 4 முழம் அகலம் இருந்துச்சு. இவங்கெல்லாம் ராட்சசர்கள். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவன் சிலர் அழிக்கிறார். எப்படி அழிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசுவா 7வது அதிகாரம் 7வது அதிகாரம் 7வது வசனம். யோசுவா 7:7. யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரிய கையில் ஒப்புக் கொடுக்கவா தேவரே தேவன். யோசுவாவே பார்த்து அலறாரு, எங்களுக்கு அவங்க கையிலே ஆண்டவரை ஒப்பு கொடுக்க போறேன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இங்க வரு, நான் அவனுடைய கனியை அழிச்சு போடுவேன். கனி அழிச்சாச்சுன்னா அவன் வர முடியாது, வேறு இருக்காது, அவனை நான் துரத்தியே விட்டுருவேங்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யோசுவா 10வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. 10:8. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதே, உன் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்கள் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனை சந்திரனையும் வானத்துல தரித்து நிற்க வைத்து எக்ஸ்ட்ராடினரி போற காமிச்சு இந்த எமோரியரை தான் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். இது ஆண்டவர் எமோரியரை அழித்தார். இதைத்தான் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை அவர்கள் வாசிச்சுட்டு நம்ம முடிக்க இருக்கிறோம். ஏசாயா 2வது அதிகாரம் 13வது வசனத்துடைய விளக்கத்தை தான் நாம் பார்க்க போறோம். ஆமோஸ் 2
9 பக்கம் 10 6 4 2 9 நானோ கேதுரு மரத்தை போல் உயரமும் ஹை பிளேஸ் இதோட பெருசாக பார்க்க முடியும் உயரமும் கார்வாலி மரத்தை போல் வாயிராக்கமே இருந்த எமோரியனை அவளுக்கு முன்பாக அழித்தேன் உயரமாயிருந்த அவருடைய கனி தாழ இருந்த வேர்களை அழிக்கப்பட்டேன் ஜெபிச்சு முடிப்போமா மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா எமோரின் இடத்துல உங்களுடைய வல்லமையை காட்டினீர் ஐயா அதே வல்லமையோடு நீர் எங்களோடு இருக்கிறீர் ஐயா நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்துக்கு ஒவ்வொன்றுக்காகவும் உண்மை நோக்கில் நாங்கள் நன்றியுள்ள இருந்ததோடு இருக்கிறோம் ஐயா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்